வாக்கு திருட்டு, ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டும் உண்மைகளும். பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொண்டதிலிருந்து ராகுல் காந்திக்கு உறக்கம் போய்விட்டது. இனிமேல் இறந்தவர்கள் பெயரிலும் இடம்பெயர்ந்தவர்கள் பெயரிலும் போலி வாக்குகள் போட முடியாது என்பதுதான் அவருடைய கவலையாக இருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்தின் கடமை. இதை வாக்கு திருட்டு என்று கூறி தேர்தல் ஆணையத்தையே கேவலப்படுத்துகிறார் ராகுல் காந்தி. ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கப் போவது போல இது ஒரு ஹைட்ரஜன் அணுகுண்டு என்றும் எச்சரிக்கை விடுத்தார். நாடு முழுவதும் தேர்தல்களில் வெற்றி பெற பாஜக இதை பயன்படுத்துகிறது, அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. தன்னுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க ராகுல் காந்தி கையில் எடுத்தது கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு நகரில் உள்ள மகாதேவபுரா என்னும் மக்களவை தொகுதியும் ஆலந்த் என்னும் சட்டப்பேரவை தொகுதியும் தான். மகாதேவபுரா தொகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி. பெங்களூருவின் புறநகர் பகுதியான இங்கு தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிகம் இருப்பதால் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் அதிகமாக தொழிலாளர்கள் வேலைக்காக வருகிறார்கள். எனவே இவ்வளவு பெரிய தொகுதியில் 1 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்வது பெரிய விஷயம் அல்ல. இந்த 2 தொகுதிகளிலும் ராகுல் காந்தி கூறியது போல எந்த மோசடியும் நடக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, ஊடகங்களும் நேரே சென்று சரிபார்த்துள்ளன. ஒருவேளை மோசடி நடந்திருந்தால் அதற்கு காங்கிரஸ் கட்சியின் செயலின்மைதான் காரணம் என்று அங்குள்ள காங்கிரஸ் அரசில் அமைச்சராக இருக்கும் KN ராஜண்ணாவே சுட்டிக்காட்டியது காங்கிரஸ் மேலிடத்திற்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கியது. மேலும் பெண் வாக்காளர்களின் பெயர்களையும் புகைப்படங்களையும் ராகுல் காந்தி பொதுவெளியில் வெளியிட்டது அவருக்கே பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டது. அந்த பெண்கள் தாங்களாகவே முன்வந்து ராகுல் காந்தி கூறியதில் கடுகளவும் உண்மையில்லை என்று தெளிவாக விளக்கம் அளித்ததுடன் நிறுத்திக் கொள்ளாமல் தங்கள் பெயரையும் புகைப்படங்களையும் பொதுவெளியில் வைத்ததற்கு ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். இதனால் அசிங்கப்பட்டது ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியின் ஹைட்ரஜன் அணுகுண்டு நமத்து போன பட்டாசாக மாறியது. பாவம் ராகுல் காந்தி. தற்போது பீகாரில் முதற்கட்ட வாக்கெடுப்பு இருக்கும்போது ராகுல் காந்தி அடுத்த ஹைட்ரஜன் அணுகுண்டை பற்ற வைத்திருக்கிறார். சென்ற வருடம் நவம்பர் மாதம் நடந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த வாக்காளர்களில் 12.5%, அதாவது 25 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் என்றும் பிரேசில் நாட்டு அழகி ஒருவர் 22 முறை வாக்களித்ததாகவும் ராகுல் காந்தி கூறியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சமூக ஆர்வலர்களும் ஊடகங்களும் உண்மையை கண்டறிய முற்பட்டனர். பிரேசில் நாட்டு அழகியின் புகைப்படம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளது என்பதும் தெரியவந்தது. விஷயம் தெரிந்தவுடன் இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி ராகுல் காந்தியின் அசட்டுத்தனத்தை வீடியோ மூலம் உலக அளவில் கொண்டு சென்று விட்டார் அந்த பெண். ராகுல் காந்தி மீண்டும் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். இன்னொரு வயது முதிர்ந்த பெண்மணி 223 முறை 2 பூத்துகளில் வாக்களித்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி. ஆனால் அவர் பெயரும் முகவரியும் வயதும் தெரியவில்லை என்றும் கூறினார். ஆனால் அவர் குறிப்பிட்ட முலானா தொகுதியில் வெற்றி பெற்றது அவருடைய கட்சி வேட்பாளர் தான். ஒரு வேட்பாளர் ஒரே நாள் 2 இடங்களில் 223 முறை எப்படி வாக்களித்திருக்க முடியும் என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள். கையில் வைத்த மையை அழிப்பதற்கு 30 நாட்கள் ஆகும்போது இது எப்படி சாத்தியம் என்பது பாமரனின் கேள்வியாக இருக்கிறது. ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியது போல வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் இருக்கலாம், எழுத்துப்பிழைகளும் தவறான புகைப்படங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் வாக்காளர்கள் அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகவில்லை. இதைவிட அதிக நகைப்பிற்குரிய குற்றச்சாட்டு என்னவென்றால், ஹரியானா, மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி மாநில தேர்தல்களின் இறுதி முடிவுகள் ஊடகங்களின் கருத்து கணிப்புக்கு மாறாக இருந்தன என்று ராகுல் காந்தி கூறுவதுதான். இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிதான் முன்னிலையில் இருக்கிறது என்று ஒரு சில கருத்து கணிப்புகள் கூறி வந்த நிலையில் 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது. இதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்று தெரியவில்லை. இறுதி தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்புகளை ஒட்டியே வர வேண்டும் என்பது அவசியமில்லை. மொத்த வாக்காளர்களில் 5% வாக்காளர்கள் கூட கருத்து கணிப்புகளில் பயன்படுத்தப்படவில்லை. வாக்காளர்களின் மனநிலையை கருத்து கணிப்புகள் ஓரளவுதான் பிரதிபலிக்கும். சில சமயங்களில் மட்டுமே அது சரியாகவும் இருக்கும். கருத்து கணிப்புகளின்படி 2024 மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 300 முதல் 350 இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும் என்று கூறின. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 கருத்து கணிப்புகளும் பொய்யானது. இது அடிப்படை புரிதல். இந்த புரிதல் கூட இல்லாத ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக எப்படி சிறப்பாக செயல்பட முடியும்?
தபால் வாக்குகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருந்தும் இறுதி முடிவுகளில் கட்சி தோல்வியடைந்தது என்கிறார் ராகுல் காந்தி. மொத்த வாக்குகளில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கை 1%க்கும் குறைவு. தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே ஒரு கட்சி எப்படி வெற்றி பெற முடியும்? இதைவிட அபத்தமான வாதம் இருக்க முடியுமா? பாஜகவின் வெற்றிக்கு ஏற்பாடு செய்துவிட்டதாக ஹரியானா முதல்வர் நாயப் சிங் சைனி கூறியிருந்தார். அந்த ஏற்பாடுதான் இந்த வாக்கு திருட்டா என்று கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த ஏற்பாடு என்ற சொல் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் செய்யும் தேர்தல் வியூகங்களை குறிக்கிறது. ஆனால் முதல்வரின் உரையிலிருந்து இந்த சொல்லை தனியாக பிரித்து எடுத்து அதற்கு புதிய விளக்கத்தை அளித்து அதன் மூலம் தன்னுடைய குற்றச்சாட்டிற்கு வலு சேர்க்க நினைக்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் 1,18,000 மட்டுமே. 22,800 வாக்குகளில் காங்கிரஸ் கட்சி 8 தொகுதிகளில் தோல்வியடைந்தது. எனவே பாஜகவின் வெற்றி சந்தேகங்களையும் எழுப்புகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த குற்றச்சாட்டிலும் வலு இல்லை. களத்தில் போட்டி கடுமையாக இருக்கும்போது மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்விகள் நிச்சயிக்கப்படுகின்றன. தேர்தல்களில் இது சகஜம்தான். முடிவுகளில் ஒருவேளை ஐயம் இருந்தால் தோல்வியடைந்தவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்து நியாயம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று வரை தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் கூட வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை விட காங்கிரஸ் கட்சி அதிக வாக்குகள் வாங்கியிருந்தும் இறுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடியவில்லை. இதுவும் சந்தேகத்தை கிளப்புகிறது என்கிறார் ராகுல் காந்தி. தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மாநிலம் முழுவதும் பெறும் மொத்த வாக்குகளின் அடிப்படையில் முடிவுகள் அறிவிக்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சிகள் பெறும் வாக்குகளின் அடிப்படையில் மட்டுமே வெற்றி தோல்வி அறிவிக்கப்படும். இந்த எளிய விஷயத்தை கூட புரிந்து கொள்ளும் திறன் அற்றவரா ராகுல் காந்தி? 25 லட்சம் போலி வாக்காளர்கள் என்று பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டும் ராகுல் காந்தி இன்று வரை அதற்கு சான்றுகள் சமர்ப்பிக்கவில்லை. இந்த குற்றச்சாட்டின் மூலம் தேர்தல் ஆணையத்தை சிறுமைப்படுத்துகிறார் ராகுல் காந்தி. திருத்தப் பணிகளை மேற்கொள்ளும் அரசு ஊழியர்களை அவமானப்படுத்துகிறார் ராகுல் காந்தி. இதையெல்லாம் கூட பொறுத்துக் கொள்ள முடியும். ஆனால் நாட்டின் இளைய தலைமுறையினரை அரசுக்கும் அரசு அமைப்புகளுக்கும் எதிராக ராகுல் காந்தி தூண்டிவிடுவதை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மூலம் இளைய தலைமுறையினரின் வாக்குகள் நீக்கப்படுவதாக ராகுல் காந்தி கூறுவது அபாண்டமான குற்றச்சாட்டு. இது மிகவும் விஷமத்தனமானது. ராகுல் காந்தியிடம் விவேகத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த விஷமத்தனத்தையும் எதிர்பார்க்கவில்லை. இது நாட்டிற்கே ஆபத்தானது. கலவரத்தை தூண்டும் விதமாக பேசும் ராகுல் காந்தி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ராகுல் காந்தி நம்பகத்தன்மையை முற்றிலும் இழந்து விட்டார். இனியும் இது தொடர்ந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.